ஐயோ எல்லாரும் இதே கேக்குறாங்க நீ அதே கேக்குறீங்க. ஆமா எக்ஸ்க்ளூசிவா வந்து அன்பனும் ஆயுதம் நீல இருக்கிற மெயின் வில்லன் யாருங்கிறத ரிவீல் பண்ண போகுது இந்த வீடியோ. ஏய் மணி வாட் a சர்ப்ரைஸ். என்ன ஷூட்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு போல இருக்குது. எல்லாம் தங்களிடம் கொடுத்து அனுப்பலாம். ஒன்லி சிங்கிள். காலையில பொண்ணு gift கொடுத்தாலாம் இல்லையே. இங்க இன்னொருத்தர் இருக்காரு ரொம்ப பணிவானவங்க. ரொம்ப எங்க இருக்காரு? இங்க பாருங்க இங்கதான் இருக்காரு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்ட உண்மை. Hey all, welcome to Selva Vlogs. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பனும் ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, நம்ம மணி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இன்னைக்கு ஷூட் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் போயிட்டுருக்கு. சரி நாங்கள் போயிட்டு சும்மா ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த கண்டென்ட் இருக்குமாதிரிலாம் தெரியல, ஏன்னா மணியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சுந்தரே எல்லாமே பிஸியாக இருக்கனால யாருமே வந்து இப்போ ஜாயின் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க ஒர்க் அவங்க போயிட்டே இருக்கனால பிஸியாக இருக்கனால அவங்கள பிஸியாக வச்சுருக்கனால எங்களோட இப்போ அந்தளவுக்கு டச்சில் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து வந்திருக்கான். இங்கே ஷூட் முடிச்சு நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சாமி இருக்கு. அப்படி அந்த சாமியை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. இங்கே பாருங்க, அங்கே ஒரு சாமி. இங்கே பாருங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா. எங்க அப்பா இதை அங்கே நடிச்சிருந்தேன்னா நீ வேற வியூஸ் போயிருக்கு நல்லா. வணக்கம், வாங்க வாங்க வாங்க. சாமி சரணம். என்ன புதுசா வந்து மாலையெல்லாம் போட்டிருப்பீங்க போல இருக்குது. புதுசா இல்லை 4 நாள் ஆச்சு, பழசாயிடுச்சு. நல்ல ஜோக்கு. இங்கே வந்தாமே இருந்திருக்கும். இருங்க அங்கே போய் பார்த்துட்டு இருந்தாலே. ஒரு சேனல் வச்சிருக்க. என்ன மச்சான் அது சேனல் பேர் என்ன? என்ன சேனல்? செல்வா விலாக்ஸா? அதுவே தெரியல உனக்கு? தெரியல. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட் பண்ணிடுறேன். சீக்கிரமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அன்சப்ஸ்கிரைப் இல்லடா, அது சப்ஸ்கிரைப்டா. அன்சப்ஸ்கிரைப் இல்ல, சப்ஸ்கிரைப். ஓ சாரி மக்களே, மன்னித்து விடுங்கள். தற்குறி மம்மே. என்னப்பா மம்மே ஓடா கோமாடி. இவருதான் எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன். இவர்தான் வந்து சினிமாட்டோகிராஃபர். இவர் இல்லை அப்படின்னா நம்ம நல்ல ஒரு விஷுவலா நம்மளால பார்க்கவே முடியாது. வாழ்த்துக்கள். அவரை போகணுட்டு வராருங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இவர் தான் வந்துட்டு சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம். என்னடா நடிக்கிறீங்க? ஓ ஆஹா, அப்படியா? இவங்களான்னு பாரு. நம்ம சேனல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒன் இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் சான்ஸ் கொடுத்ததுக்கு லாக்டவுன் என்டர்டெயின்மென்ட் சேனலுக்கு. தெரியாத உனக்கு எத்தனை மணி அவன் ட்வீட் போட்டிருக்கேன். செத்த பிள்ளை. செல்வா விலாக்ஸ் மாத்திட்டாங்க. செல்வா விலாக்ஸ் சேனலுக்கு நன்றி. ஏன்னா லாக்டவுன் என்டர்டெயின்மெண்ட்னா யாருக்கு தெரிய மாட்டேங்குது. அது நான் ஆரம்ப காலத்திலே சொன்னேன். என்ன ஷூட்லாம் பயங்கரமா போயிட்டு போல இருக்குது. எல்லாம் தங்களிடம் அனுப்பலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி எப்ப 3rd எபிசோட் ரிலீஸ்? ஐயோ எல்லாரும் இதே கேக்குறாங்க நீ அதே கேக்குறீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. நானும் ஒரு ரசிகன்ல. டைரக்டருக்கு என்னோட இல்லையா? ஐயோ என்னது ஜீவேல ஆர்டிஸ்ட் மோகரைய பார்த்தா எல்லாம் போற மாதிரியா இருக்கு. அது என்ன சீரம்? பச்சை தண்ணி நாயே, பச்சை தண்ணி சீரமா? பச்சை தண்ணியா? நம்புற மாதிரி இல்லையே. நானு கார் வாங்கிட்டேன்.
எம்ஜி காமெட். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. உள்ளதா இருக்கு. என்னதான்? போய் பாரு, இல்லைன்னா நீ என்னன்னு கேளு. அப்படி நேரா போய் பார்க்க முடியா, அப்படியே வா, ரோட்லயே வச்சிருக்க, வேகமா ஓடி போயிட்டு ஓடியா. ஓடிட்டு இருக்கான் காரை பார்க்க. ஐயா, எம்ஜி காமெட் கார் 9.5 lakh வாங்கியாச்சு. அங்க சரிடா தங்கண்ணா, இப்ப அக்செப்ட் பண்ணிடுறேமா? நிஜமா சொல்ற? யோ என்னைய சொல்லவே இல்ல. கட் பண்ணிட்டான் பாரு, கட் பண்ணிட்டான் பாரு. அது இது மைனஸ் பட்டன் நமக்கிட்ட. எவ்வளவு வந்துச்சு? 9.5 lakh. சூப்பர். இப்ப என்ன டியூ போட்டுருக்கீங்க? எங்க அந்த காசெல்லாம் திருடுறீங்க? எங்கடா வருதுலாம் காசு? முச்சம் சுந்தர் வாங்க, ஒரே நிமிஷம் செத்தடி மோனா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கார் வாங்கியிருக்கோம்ல, ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற அது உங்களுக்குலாம் தெரியாது. நம்ம கிட்ட அதெல்லாம் டைம் இல்லடா எனக்கு. கார் எடி செருப்பன் நாய். அது வந்துக்கலாம் கார் தான். ஆமாடா, அந்த கார் தான். அந்த கார் தான் வாங்கியிருக்கோம். புதுசா நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்டிவோட கண்டிஷன் ஆமா, இல்ல என்ன அப்படின்னா, அந்த கார் தான் நம்ம காரு. திருட்டு நாயே நல்லா தானே இருக்கு. நம்ம இப்பதான் வாங்கியிருக்கோம், 4 பேர் போற மாதிரி. நம்ம பார்த்தோம் எலக்ட்ரிக் கார். என்ன ஒரு வீடியோ போடலாம். இந்த கார் தான். என்னமோ எவ்வளவு சொன்னானே? 14 லட்சம். 14 லட்சத்துக்கு பெரிய கார் வாங்கலாம். புரியுதா? டேய், உள்ள பெடல்ரா. ஆமா, இல்ல அப்படின்னா பைக் இதுக்கு முன்னாடி இதுதான் வாங்கி கொடுத்தேன். அதுல கயிறு கட்டி முன்னாடி ஓட்ட சொல்லிடுவான். ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஓட்டுவாங்க பின்னாடி படம். ஓகே, தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் பண்ணிருங்க எல்லாரும். சூப்பரா மச்சான், நைஸ்ரா. கங்க்ராட்ஸ் பண்ணுங்க. எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுங்க. ஆனா அந்த கார் என் கார் கிடையாது. அட பொம்மால ஃபவுண்டேஷன் போட்டு அட்டகரியா இருக்கு, எதையாவது பூசிட்டு வாங்கன்னு. என்னையா ஐயா, அந்த கார் வந்து அஜயோடதியா? நம்ம அஜயா? சூப்பர். ஃபவுண்டேஷன் போடுற நல்லா பண்றப்பா, பிடிச்சிருக்கு. இப்பதான் நீ வந்து இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. ஒரு இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்ட உண்மையிலேயே. நீ லவ்வர்ஸ் டே அங்க பாரு, அது அப்படியே தெரியுது. ஒன்லி சிங்கிள். காலையில பொண்ணு கிஃப்ட் கொடுத்தாலாம் தங்கச்சி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு எந்த தங்கச்சி? எப்படா எல்லாருமே தங்கச்சி? எப்படா புரியலடா. முந்தா நேத்து மகாலட்சுமி காலேஜ் போனோம். சரி, பார்த்தேன். இந்த போட்டோ கிஃப்ட் அப்ப ஒரே நாள்ல ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சீரியஸாவே அந்த பிள்ளைங்க அண்ணன்ற முறையில இன்னைக்கு போலீஸ் வேற மாட்டி விட்டாரு. போலீஸ் நான் மாட்டல, இல்ல அவங்களாம் வந்து போலீஸ்காரன் ஏதோ ரோட்ல நின்னு என்னடா கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புடிச்சுக்கிட்டாங்க. சத்தியமா கார் வந்து வாடகை காருங்க. அப்புறம் அது வேற ஏதாவது இல்ல மணி புதுசா வாங்கிருக்கான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் வந்து மக்கப் பண்ணிட்டு, மக்கப் இல்ல மேன், இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓ, அதுக்காக டைம் எடுத்துக்கிறீங்க. அதுக்காக நான் இது என்ன லாங்குவேஜ்ல எழுதிருக்கான்னு கண்டுபிடிச்சி இப்போ கூகுள் டிக்ஷனரியில கேட்டு படிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே. இது வந்து ஆர்டிஸ்ட் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டைரக்ஷன் சைடு போயிடுவோம். டைரக்ஷன் சைடில் சூப்பராக இருக்கும். இருங்க காட்டுறேன். இதான் நிலமை. இந்த கேமரா வச்சுதான் இவர் எடுக்கிறாரு. இவர் வந்து ஐபோன் கொடுத்தா கூட அல்டிமேட்டா எடுக்கக்கூடிய ஆள். எனக்கே தெரியாது. யார் சொன்னா? அதுக்கு நீ ஒழுங்கா பண்ணணும்டா. ஏய், நான் எங்கடா சொன்னேன்? யார் அவெல்லாம் குறை சொன்னீங்கன்னா உங்க இதுக்கே வந்து முடிஞ்சுது. டபுள் நோக்கியா போன் கொடுத்தா கூட அவர் எடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேமரா. அவன் வந்து இல்ல அவன் வந்து என்ன ஆணவத்துல பேசுறான்.
நம்ம கூட சாதாரணமா வீடியோ vlog எடிட் பண்ண மாட்டோம், சேர்த்து போட்டுருவாங்க. இவன் சும்மாவே வேணும்னு பயங்கரமா எடிட் பண்ணி போடுவான். இல்லை வந்து உண்மையிலே மச்சான் வேற லெவல் பண்ணுறான். ஏதோ பண்ணுறான். ஓகே, ஏதோ பண்ணுறேன். சந்தோஷம். அதர் சேனல்ல எங்களோட மேக்கிங் பார்க்கலாம். எங்க சேனல்ல இருக்க எடிட்லாம் ஸ்பாட்டுக்கும் வர மாட்டானுங்க, மேக்கிங் வீடியோ எடுக்க மாட்டானுங்க, எடிட்டும் பண்ண மாட்டானுங்க. சாப்பிட்டு தூங்குவானுங்க. பார்த்தேன் நிலவின் ஒளி இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அந்த வீடியோ வேணா மேக்கிங் பண்ணி மாப்பிள்ள போடுவாங்க. சரி, ஓகே. ஏதோ பேசலான்னு வந்தேன். பேசி பேசுவா. சரி மச்சான், இந்த 3 எபிசோடுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் நான் கேட்டேன், நீ பண்ணல. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? மரியாதையா கமெண்ட்ல சொல்லுங்க. சுந்தர் எவ்வளவு கஷ்டப்படுறான், மணி டீம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். 4வது 5வது எபிசோடுக்கு நான் என்ன கேட்கறேன்னா என்ன கூப்பிடு, நான் உனக்கு வந்து பண்ணி தரேன். நீங்க இருக்கீங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்து அன்பனும் ஆயுதம் நீல இருக்கிற மெயின் வில்லன் யாருங்கிறத ரிவீல் பண்ண போகுது வீடியோ. வெயிட்டிங். ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு கேரக்டர் வந்து. ஓகே, நீ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்றதுக்கு நான் ரெடி. நீங்க டேரக்டர், நான் ஆர்டிஸ்ட். போயிட்டே இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே நான் நடிச்சு இப்பதான் பாக்குறேன். ரீல்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், முன்னாடி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ ஒரு டைலாகா ஒரு கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிளேயில் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பண்ணி அங்கே எதுவும் ஒர்க்லாம் பண்ணுறது இல்லையா? ஸ்பாட்டில் தான் பண்ணுவேன். நான் பார்த்துட்டேன், எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையடா. அப்படி அதுதான் புரியுது. பின்னாடி வந்து வேலை பார்க்குறது நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கல, அந்த வேலையை தான் பார்த்தேன். இதுதான் இவர் பார்க்குற வேலை. அங்கே தான் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சாமி சார் ஏதாவது நல்ல புத்தியை கொடுப்போம் சாமி. இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க் நான் முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டோரியிலே சொல்லியிருக்கேன். டீம் ஒர்க் சிங்கிள் ஷாட்ல எடுக்க நல்லா சொன்னியே, கரெக்டா வரப்ப சொல்லிட்டியே. ஐயோ என்ன ஒரு ஆர்டிஸ்ட். நாங்க பாக்குறவங்க அப்படிதான் எங்க டேரக்டர் நம்பிக்கைக்கே படாபாடு போட்டுருக்கேன். வாங்கடா, என் மாப்பிள்ள குட்டி புலி வர அன்னைக்கு வந்து எடுங்கடா. நீங்க எத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்ணாலும் அது மட்டும் பண்ணுவோம். வாங்க. ஏய் போடா, டைம் இல்ல, லைட் வந்துரும். ஓகே, கூச்சமா இருக்கா? நாங்களும் ஆர்டிஸ்ட் இல்ல. ஓகே, மக்கள் அதான் சொல்றாங்க. நான் ஆர்டிஸ்ட் இல்லதான். உங்க வாயில நீங்க சொல்லும் போது இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்குப்பா. யூ ஆர் a good artist man. நன்றி, வணக்கம். புத்திரனுடைய பிறகு ஐ அம் நாட் ஆர்டிஸ்ட், ஐ அம் ஆக்டர். ஓ, எப்படியோ திரும்பியும் வருவீங்க இங்கதான். அதை முடிக்கல, பிரேக் விட்டாங்க அதுக்குள்ள. எடுத்து வாங்க சாப்பிடலாம். ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லணும்ல, சஸ்பென்ஸ் இப்படியும் பண்ணிக்கலாம். வாங்க தான் சொல்றேன். சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய். ஓகே, இப்போ வந்து திரும்பி இந்த சைடு தான் வருவாங்க. இருந்தாலும் இதோட இந்த இதை முடிச்சுக்கிறோம் நாங்கள். ஏய் மணி, வாட் a சர்ப்ரைஸ். சரி, ஓகே, இதோட இந்த vlog முடிஞ்சுது. அப்படியே ஒரு ஷாட் எடுக்கிறேன்னு ஒரு ஷாட் எடுத்துருக்காங்க. திரும்பி எடுப்பாங்க.
ஆர்டிஸ்ட் டயர்ட் அப்படி நடிச்சு எல்லாம் நடிச்சு டயர்ட் அதான் ஆர்டிஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகேயா வாழ்த்துக்கள். இந்த தேர்ட் எபிசோட் 1 மில்லியன் டச் பண்ணுறது நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னு. இவர் இரு மூவி நன்றி. இருக்க ஆமாம் எங்களுக்குலாம் சான்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக உங்கள் இதில் தான் நான் ஒரு சான்ஸ் கேட்டுட்ருக்கேன். டேரக்டர் தான் எழுத மாட்டோம். ஓகே பார்ப்போம். பாய்.